ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ தான் கொஞ்சம் விலகணும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:1. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற எதை? அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளை, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் பாவம் என்ன பண்ணியிருக்குது? சுற்றி நெருங்கி நிற்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்ன செய்யணும்? நீ சத்தமா சொல்லணுமே. தள்ள வேண்டியதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீதியாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பார், கொடுமையை விட்டு தூரமாவாய். என்னை பார், திகிலை விட்டு தூரமாவாய். என்னை பார், அக்கிரமத்தை விட்டு நீ தூரமாவாய். என்னை பார், துன்மார்க்கமான ஜீவியத்தை விட்டு நீ தூரமாய் வருவாய். பாவிகளை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளையை, நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கொடுமையான காரியங்களில் இருந்து கொஞ்சம் நீ விலகி வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீ தீமை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நரகத்துக்கு போய் விடுவாய். நீ தீமை செய்து கொண்டே இருந்தால் உன்னை ஆண்டவரால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒன்று உண்டு. நாம ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் ஒன்று உண்டு. நாம போக வேண்டிய ஒரு வழி ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வழி இருக்கிறபடியினால் உன்னை அணுகாதபடி காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய கடமை. நாம பல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் வராததுனால தான் நம்ம பல காரியத்தில் போய் சிக்கி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காரியமே நம்மளை அணுகாது. வேதம் எதெல்லாம் அணுகாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் என்னை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ மீறி என்னிடத்தில் வந்தது காரணம் என்ன? என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை நான் தள்ளலை, நான் அதை வெறுக்கலை, நான் அதை விடலை, அதனால அது என்னை தொட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு இந்த காலை வேளையில 8வது மாசத்துல நீ ஆசீர்வாதமா வாழணும்னா நீ விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கொடுமைக்கு தூரமாவாய். வேற மொழிபெயர்ப்புல என்ன சொன்னேன்? கொடுமை உன்னை விட்டு தூரமாகும். எல்லாம் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இந்த காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியல, இதிலிருந்து வெளியே வர முடியலன்னு நம்ம ஒப்புக்கொள்ளும் போது ஆண்டவர் அதை தூரமாய் விலக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 103வது சங்கீதம் 103ல ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் சிலுவையில் நமக்காக நியமிக்கப்பட்டு தொங்கின இயேசு நீதியினால் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக 103ஆம் சங்கீதத்தின் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எல்லாம் சொல்லுங்க. நம்மை விட்டு, சத்தமா சொல்லணுமே. நம்மை விட்டு எவ்வளவு தூரம் விலக்கினார்? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு கொடுமைக்கு தூரமா விலக்குவார். அதிலிருந்து நம்மளை வேறு பிரித்து தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் இன்னும் நிறைய பேர் அதிலிருந்து வராததுனால இன்னும் அதில் சிக்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை விட்டுட்டு வா மகனே, நீ அதை விட்டுட்டு வா மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். அது அணுகாது. அந்த சாபம் உன்னை அணுகாது. அந்த பாவம் உன்னை